அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தொடர்ந்து நம்மை தேவ ஆவியானவர் தொடர்ந்து நமக்குள்ளே பேசி நம்மை நடத்துவாராக. இந்த நாளிலே கூட உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு நெருங்கி வரும் கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க. நல்லா தான் சொல்லுங்களேன். கொஞ்சம் நெருக்கமாக சொல்லுங்க. ரொம்ப பக்கத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வருகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை ரொம்ப நெருங்கி வருகிற தேவன். அல்லேலூயா. உலக மனிதர்கள் தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள் அது தூரத்தில் தெய்வத்தை பார்க்கிறார்கள். எங்கே பார்க்குறாங்க? தூரத்தில் பார்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம் அருகில் வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆமாண்டவரே, நீர் எங்களோட பேசும். தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நெருங்கி வரும் கர்த்தர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். நெருங்கி வரும் கர்த்தர். நல்லா தான் சொல்லுங்க. நெருங்கி வரும் கர்த்தர். எல்லாரும் தூரமாய் நம்ம விட்டு தூரமாய் போகும்போது நம்ம ஆண்டவர் மாத்திரம் நம்மை நெருங்கி வருகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் நீ வேண்டான்னு ஒதுக்கும் போது ஆண்டவர் மாத்திரம் நீ தான் எனக்கு வேணும்னு தேடி வந்து நம்மை நெருங்கி 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 வருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்பொழுது ஆண்டவர் நெருங்கி வருகிறார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா, நம்ம நொறுங்கும் போது நெருங்கி வருகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம உடைக்கப்படும் போது உன்னத தேவன் நம்மோடு கூட நெருங்கி வருகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். நொறுங்கும் போது, நல்லா சொல்லணும், நொறுங்கும் போது நெருங்கி வரும் கர்த்தர். பல சூழ்நிலைகளில் நம்ம இருதயம் என்ன ஆகுதுன்னா உடைக்கப்பட்டு சுக்கு நூறா நொறுங்கி போகிறது. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆமேன். அப்படி நொறுக்கப்படுகிற நேரத்தில் தான் நெருங்கி வருகிற கர்த்தரை நம்ம பார்க்க முடியும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நொறுங்கும் நேரத்தில் நெருங்கி வருகிற கர்த்தரை பல நேரத்தில் நாம் என்ன செய்ய மாட்டேன்றோன்னா பார்க்க மாட்டேங்கிறோம். யார் நம்மை நொறுக்கினார்களோ அவங்கள பார்க்குறோம். எந்த சூழ்நிலை நம்மை நொறுக்கினதோ அல்லது எந்த சூழ்நிலை நம்மை உடைத்ததோ அல்லது யார் நம்மை காயப்படுத்தினார்களோ அவங்கள தான் பார்க்குறோமே தவிர, இந்த உடைக்கப்பட்ட நேரத்தில், நொறுக்கப்பட்ட நேரத்தில் அல்லது இந்த காயப்பட்ட நேரத்தில் என் பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார், என் அருகில் ஒருவர் இருக்கிறார், என்னோடு பேச, என்னை தொடுவதற்கு, என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை பல நேரத்தில் பல தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடுகிறோம். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார், திட்டமாய் பேசுகிறார். தேவ பிள்ளையே, நீ நொறுக்கப்படுகிற அல்லது சோதிக்கப்படுகிற அல்லது உடைக்கப்படுகிற நேரத்தில் உன் அருகில் நான் இருக்கிறேன் என்பதை ஞாபகப்படுத்திக்கொள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இன்றைக்கு நாம் மறந்து போனதை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். நம் அருகில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை பல நேரத்திலே நாம் பாடும்போது மாத்திரம்தான் சொல்லுகிறோம். ஆனால் வாழ்க்கையிலே பல நேரத்தில் அதை நாம் அனுபவிக்க தவறிவிடுகிறோம். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. பாடும்போது சொல்றோம், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். பாட்டு நல்லா இருக்கு, பாடும்போது பாடுறோம். உண்மையாவே ஆண்டவர் கூட வர்றாருங்கிறத சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. உண்மையாவே கர்த்தர் கூட வர்றாருங்கிறத மறந்துட்டு, கூட இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு, நான் ஒரு அனாதை, என்னோட யாருமே இல்லை, என் கூட யாருமே இல்லை, அவங்க வர்றேனாங்க அவங்கள காணா, இவங்க வர்றேனாங்க இவங்கள காணா. அப்போ நம்ம பல நேரத்தில் மறந்து போகிற இந்த மறதியின் காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தி, இந்த நொறுக்கப்படுகிற நேரத்தில், உடைக்கப்படுகிற நேரத்தில் உன்னத தேவன் என் அருகில் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார்,
நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன். எல்லாரும் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். என் வலது கரத்தை பிடிச்சிருக்கிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்துவார். அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போவார். சிங்கத்தை மிதிக்க வைப்பார், சர்ப்பத்தை மிதிக்க வைப்பார், தேள்களை மிதிக்க வைப்பார். நல்ல பாதையில் என்னை கொண்டு செல்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த நல்ல தெய்வத்தை இந்த காலை வேளையிலே நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஆமென். இந்த நெருங்கி வருகிற கர்த்தரை குறித்து 3 காரியங்கள் சொல்ல போகிறேன். எத்தனை சொல்ல போகிறேன்? முதலாவது, இந்த நெருங்கி வருகிற தேவன் நம்முடைய நொறுக்கப்படுகிற நேரத்தில் அவர் பார்க்கிறார். நம்பர் 1, அவர் பார்க்கிறார். என்னது? பக்கத்தில் ஒரு தட்டி சொல்லுங்கள். பார்க்கிறார். 2, வருகிறார். 3, வாசம் பண்ணுகிறார். இந்த 3 காரியங்களை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். முதலாவது என்ன? மறுபடி சொல்லுங்க. பார்க்கிறார், வருகிறார், வாசம் பண்ணுகிறார். இதை நம்ம புரிந்து கொண்டால் இன்றைக்கு நம்ம இந்த ஆராதனை முடித்து வீட்டுக்கு போகும்போது ஒரு புதிய பலத்தோடு போவோம். அல்லேலூயா. இனி வருகிற நாட்களில் பெரிய பெரிய சவாலெல்லாம் நமக்கு அப்படி சுஜிபி மாதிரி ஆயிரும். ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனையாக மாறிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது, நாம் உடைக்கப்படும் போது அந்த நெருங்கி வருகிற தேவன் நெருங்கி வந்து பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? தூரத்திலிருந்து பார்க்கிற தேவன் பக்கத்திலிருந்து பார்க்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து திருப்பிக் கொள்ளுவோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எல்லாம் சொல்லுங்க. நோக்கி பார்க்கிறார். நல்லா தான் சொல்லுங்களேன். நோக்கி பார்க்கிறார். காலையில் சாப்பிடலையா? சாப்பிடல. ரைட், நன்றி, நல்லது. இந்த தேவனுடைய வார்த்தையை சாப்பிட வந்திருக்கிறோம். இந்த அப்பத்தினாலே பிழைக்க வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. பக்கத்தில் ஒரு தட்டி சொல்லுங்க. உங்களை கர்த்தர் எல்லா இடத்திலையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்தில் கர்த்தர் பார்க்குறாரா? நீங்க ரோட்டில் போகும்போது பார்க்குறாரா? நீங்க பேசும்போது பார்க்குறாரா? நீங்க சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்க்குறாரா? அல்லேலூயா. நீங்க வீட்டில் உட்காந்து செல்போனை பார்த்து கொண்டு இருக்கும்போது அவர் பார்க்குறாரா? சொல்லுங்க, சொல்லுங்க. அவர் உங்களை மட்டும் பார்க்கல, நல்லவங்களையும் பார்க்குறாரு. சொல்லுங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதனையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. யார் என்ன செய்கிறார்கள், யார் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அவர் கண்களுக்கு முன்பாக மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. எல்லாமே வெளியரங்கமாய் இருக்கிறது, நிர்வாணமாய் இருக்கிறது. மறைக்கப்படுவதற்கு எதுவுமே இல்லை. அவர் வெளியரங்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இவ்வளவுத்தையும் பார்க்கிற கர்த்தர், நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிற கர்த்தர், நான் உடைக்கப்படும் போது, நான் நொறுக்கப்படும் போது அதை பார்க்காமல் இருப்பாரா? சொல்லுங்க. நல்லவங்களையும் பார்க்கிறார், கெட்டவங்களையும் பார்க்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் பார்க்கிறார். முதலமைச்சரை பார்க்கிறார், பிரதமரை பார்க்கிறார். எல்லாரும் அவர் கண்களுக்கு முன்பாகத்தான் இருக்கிறார்கள். அவர் கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. நெருங்கி வருகிற கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கிறாரே. யாருக்கிட்ட நெருங்கி வருவார்? நொறுக்கப்படுகிற ஒரு நபரிடத்தில் அவர் நெருங்கி வருகிறார். அல்லேலூயா. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, வசனத்துக்கு பயப்படுகிற ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. என் கரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. அதனால தான் இந்த உலகம் எல்லாம் உண்டாகி இருக்கிறது. இந்த உலகத்தை உண்டாக்கி எல்லாரையும் படைத்து எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் யாரை ரொம்ப நெருங்கி வர்றார் அப்படின்னா, சிறுமைப்பட்டு, அந்த வார்த்தையெல்லாம் வாசிங்க. சிறுமைப்பட்டு
ஆவியில் நொறுங்குண்டு. எல்லாம் சொல்லுங்க. ஆவி கலங்கி போய். அண்ணால பார்த்தீர்கள் என்றால் தன்னுடைய சக்காலத்தை மனமடிவாகிற அளவுக்கு, மன துக்கப்படுற அளவுக்கு, ஒவ்வொரு வருஷமும் சர்ச்சைக்கு வரும்போதே பாட்டு பாடி, ஐயோ பாட்டு பாடி வேதனைப்படுத்தி அவளை இல்லாதது பொல்லாதது சொல்லி மனசை உடைச்சி, அண்ணாளுக்கு வந்த காரியத்தை மறந்து அவள் உட்கார்ந்து அழுகிறத தவிர வேற வேலையே இல்லை. ஆவியில கலங்கி போய் அவள் உடைக்கப்பட்டு இருந்த போது அண்ணாள் ஒரு காரியத்தை செய்தாள். சாப்பிடாம அழுதுட்டு இருந்த போது நேராக ஆலயத்துக்கு போறா. ஆவியில நொறுங்கி போனவள், ஆமேன், ஆவியில நொறுங்கி கலங்கி போய் ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்றா. துக்கத்தோட விண்ணப்பம் பண்றா. ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்கப்பா. இருதயத்தை ஊற்றி விடுறா. ஆண்டவர் சத்தத்தை கேட்டார். ஆமென் சொல்லுங்க. அன்னாளுடைய சத்தத்தை அங்கிருக்கிற ஊழியக்காரருக்கு கூட அவன் ஏதோ புலம்புறான்னு தெரிஞ்சது. ஆனால் கர்த்தர் அன்னாளுடைய அவன் கற்பத்தை கடாட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் ஆமேன் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருந்த அந்த அன்னாளுக்கு ஒரு நாள் ரொம்ப வேதனை அதிகமாகி ரொம்ப உடைக்கப்பட்ட நேரத்தில் வருஷம் அவள் வர்ற மாதிரி இல்லை. இந்த முறை எவ்வளவுக்கு எவ்வளவு அன்னாள் உடைக்கப்பட்டாலோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அன்னாள் நொறுக்கப்பட்டாலோ அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? சத்தமாக சொல்லுங்க. நெருங்கி வந்தார். அடுத்த வருஷம் வரும்போது அவளுடைய ஜெபத்துக்கு பதில் வந்தது. ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். அவள் பின்பு துக்க முகமாய் இருக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. அத்தனை வருஷம் வந்து போன மாதிரி அல்ல. அன்னாலே இன்று கர்த்தர் உன் அருகில் வந்து உன்னை சந்தித்து உன் விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு பதில் தரப்போகிறார். ஒரு விசை கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி நீ ஆவியில நொறுக்கப்பட்டிருப்பாயானால், கடந்த வாரத்தில் உன்னை சில வார்த்தைகள் நொறுக்கி இருக்குமானால், சில சொந்த பந்தங்கள் உன்னை நொறுக்கி இருப்பார்களானால், அன்னாலை போல நீ உடைக்கப்பட்ட நிலைமையில் இருப்பாயானால், இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன், உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன், உனக்கு ஒரு சாமுவேலை கட்டளையிடுவேன். ரீபாலாரா சந்துராலாபா, உனக்கு ஒரு வாசலை நான் திறப்பேன். இதுவரைக்கும் நீ என்னை தூரத்தில் பார்த்தது போல் அல்ல. அன்னாலே நான் இன்றைக்கு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். உன்னை உடைக்கப்பட்ட நேரத்தில், உனக்கு மனம் கசந்து அழுகிற நேரத்தில், உன்னை மனக்கிளேசப்பட்ட நேரத்தில், உன்னுடைய உடைக்கப்பட்ட அந்த சூழ்நிலைமையில நான் உன் அருகில் வந்து உன் விண்ணப்பத்தை கேட்கிறேன். இனிமேல் நீ துக்க முகமாய் இருக்க போவது இல்லை. ஆவியில நொறுக்கப்பட்ட அன்னாலே உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன். இன்றைக்கு ஆவியில நொறுக்கப்பட்டு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிற ஒரு நேரம். எத்தனை பேர் ஆவியில நிரம்பி ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பம் அப்படிதான் இருக்கிறது. ஒருவேளை நீங்க கடந்த நாட்களில் ஆவியில நொறுக்கப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு வந்திருப்பீர்களானால், இன்றைக்கு உங்கள் அருகில் நெருங்கி வருகிற கர்த்தரை நீங்கள் கரம் பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, வந்துட்டப்பா, நீர் என்னை பார்க்கிறீர், என் ஆண்டவரே உடைக்கப்பட்ட நிலைமையை பார்க்கிறீர், எனக்கு விடுதலை தாரும் இயேசுவின் மூலம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார். ஆமாவா இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கிற வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நோக்கி பார்க்கிறார். நோக்கி 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகமம் 16:9. இந்த தெய்வம் இன்றைக்கு நெருங்கி வருவதற்கு சிலரை நோக்கி பார்க்கிறார். 16ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிக்கலாம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அல்லேலூயா. இந்த 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நான் ரொம்ப உள்ள போகல, மேலோட்டமா இன்றைக்கு ஆண்டவர் நெருங்கி வந்து சில காரியங்களை செய்ய போறார். ஆண்டவர் பார்க்கிறார். முதலாவது என்ன சொன்னேன்? நெருங்கி வருவதற்கு கர்த்தர் பார்க்கிறார். யாரை ரொம்ப நெருங்கி போகிறார் அப்படின்னா, உடைக்கப்பட்டிருக்கிறவர்களை, நொறுக்கப்பட்டிருக்கிறவங்களை அவர் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, எல்லாம் வாசிக்கலாமே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு
தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. எல்லாம் சொல்லுங்க, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. இன்னொரு விசை, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. இன்னொரு முறை, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. இன்னொரு விசை சொல்லுங்க, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. அப்ப யாரிடத்துல அவருடைய வல்லமை விளங்க போகிறது என்றால், உடைக்கப்பட்ட, ஆமென், நஷ்டப்பட்ட, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற, தவியாய் தவித்து கொண்டிருக்கிற என்னிடத்தில் அவருடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சும்மா வரல, சாதாரணமாக வரல, கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். பக்கத்தில் ஒரு தட்டி சொல்லுங்கள், நீங்கள் சும்மா வரல, சாதாரணமாக வரல, கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். காரணம் என்னன்னா, நல்லா சொல்லுங்கள், காரணம் என்னன்னா, உங்களிடத்தில் சில வல்லமையான காரியங்களை, நல்லா சொல்லுங்கள், வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி உன்னை பார்க்கிறார். நீ எதிலே உடைக்கப்பட்டாய், எதிலே தோற்று போனாய், எதிலே நீ இழந்து தவிக்கிறாயோ அதிலே தேவனுடைய வல்லமை விளங்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் அது எனக்கு நடக்கட்டும்னு சொல்றீங்க? ஒரு விஷயம், கண்ணை மூடி, உங்களிடத்துல அந்த வல்லமை விளங்க போகிறது. ஒருவேளை நீங்க பலவீனப்பட்டு இருக்கலாம், அந்த பலவீனத்தில் அவருடைய வல்லமை. ஒருவேளை தொழில் நஷ்டமா இருக்கலாம், அந்த தொழிலில் தேவனுடைய வல்லமை. ஒருவேளை படிப்பு காரியமா இருக்கலாம், அதுல அவருடைய வல்லமை. ஒருவேளை குடும்ப காரியமா இருக்கலாம், அதுல தேவனுடைய வல்லமை. ஊழிய காரியமா இருக்கலாம், அதுல தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென். வலது கரத்தை உயர்த்தி கண்ணை மூடி, ஆண்டவரே உம்முடைய வல்லமை என்னிடத்துல விளங்கட்டும், உம்முடைய வல்லமை என்னிடத்துல விளங்கட்டும். நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீரப்பா. என் சூழ்நிலை உமக்கு தெரியும் ஆண்டவரே, என் குடும்ப சூழ்நிலை உமக்கு தெரியும் ஆண்டவரே. எவ்வளவு மன கஷ்டங்கள், எவ்வளவு பண கஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள், கடந்த நாட்களில் எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு மன உளைச்சல்கள் ஆண்டவரே. இதிலே உம்முடைய வல்லமை விளங்குவதாக. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இதிலே உம்முடைய வல்லமை விளங்குவதாக, இதிலே உம்முடைய வல்லமை விளங்குவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். என்னுடைய வல்லமை விளங்கும்படி என்னுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. மகனே, மகளே, உன்னுடைய பிரச்சனையில், உன்னுடைய போராட்டத்தில், உன்னுடைய பாடுகளில், உன்னுடைய தொழிலில், உன்னுடைய குடும்ப சூழ்நிலையில், உன்னுடைய வறுமையில், உன்னுடைய தரித்திரத்தில் இயேசுவின் வல்லமை விளங்க போகிறது. தேவ வல்லமை விளங்க போகிறது. ஊழியத்தில் தேவனே உம்முடைய வல்லமை விளங்குவதாக. எங்கள் ஆண்டவரே, ஜெபத்தில் உம்முடைய வல்லமை விளங்குவதாக. ஆண்டவரே, வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது வல்லமை விளங்குவதாக. சிலருடைய கற்பத்திலே தேவனுடைய வல்லமை விளங்குவதாக. சிலருடைய இருதயத்திலே தேவனுடைய வல்லமை விளங்குவதாக. சிலருடைய கை காலில் தேவனுடைய வல்லமை விளங்குவதாக. சிலருடைய பலவீனங்களில் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. சிலருடைய குடும்பங்களிலே, கணவன் மனைவி உறவுகளிலே தேவனுடைய வல்லமை விளங்குவதாக. எல்லா தரித்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே அதில் தேவனுடைய வல்லமை விளங்குவதாக. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நீங்க ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஆவியானவர் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமாய் நடத்துகிறார். அவருடைய வல்லமை விளங்கும்படி, அவருடைய வல்லமை விளங்கும்படி. நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற காரியத்தில், இவ்வளவு நாள் வேதனையோடு இருக்கிற காரியத்தில் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவாய், எப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் அதில் ஒரு வல்லமையை தருகிறேன். ஊழியத்தில் உங்க வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் உங்க வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஜீவ வார்த்தை ஊழியங்கள் உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ஐயா. எங்க வாழ்க்கையில் உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. சத்துருவின் கிரியைகள் அழிக்கும்படி தேவனே உம்முடைய வல்லமையை எங்கள் குடும்பங்களுக்குள்ளே அனுப்புவீராக, எங்கள் வாழ்க்கைக்குள்ளே அனுப்புவீராக. ஓ ஹல்லேலூயா. வியாதி பலவீனங்களுக்குள்ளே தேவனே உம்முடைய வல்லமை நன்றி. உம்முடைய வல்லமைக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி. கர்த்தர் அப்படியே செய்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு விஷயம் கூட, அந்த 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமும் 16:9. ஓகே, போதும். பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள். இப்ப இந்த நிமிஷத்துல சென்னை பட்டணத்துல கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்குமானால், இப்பொழுது இந்த நிமிஷத்தில் அமெரிக்கா பகுதியிலே ஒரு இடத்திலே கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்குமானால், அதே நேரத்தில் இந்த இடத்திலும் கர்த்தருடைய கண்கள், சொல்லுங்க சொல்லுங்க, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நீங்க எந்த சூழ்நிலை மேல வந்திருக்கிறீங்க என்பது அவர் பார்க்கிறார். அடுத்து என்ன செய்ய போறீங்க என்பதை அவர் பார்க்கிறார். இழப்புகளுக்கு மத்தியில, கண்ணீர்களுக்கு மத்தியில,
வேதனைகளுக்கு மத்தியில் நீங்கள் வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் எதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் எதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதிலே என் ஆண்டவருடைய வல்லமை விளங்கும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். சகேயுனுடைய காரியத்தில் நாம் பார்க்கும்போது இயேசு அந்த வழியை என்ன செய்கிறார்? நடந்து போகிறார். சகேயு இயேசுவை பார்க்க ஆசையா இருந்தான். ஆமாவா? அல்லேலூயா. அவன் நினைச்சான், என்னை யாருமே பார்க்கல, என்னை யாருமே பார்க்கவும் முடியாது, நான் அத்தி இலைகளுக்குள்ளே நான் மறைந்திருக்கிறேன், அத்தி மரத்தில் ஏறி நான் மறைந்திருக்கிறேன், என்னை யாருக்குமே தெரியாது, என்னை யாருமே பார்க்க முடியாது, நான் மாத்திரம் எல்லாரையும் பார்ப்பேன், நான் மாத்திரம் இயேசுவை பார்க்க போறேன்னு நினைச்சவன் அங்கே இயேசு நடந்து வந்து சகேயு மேலே மரத்தில் இருந்ததை, யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்ததை என் ஆண்டவர் பக்கத்தில் வந்து நின்று சகேயுவே அப்படின்னாரு. எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைக்கு நீங்கள் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஏதோ ஒரு கோணத்தில் எனக்கு யாருமே வேண்டாம், என்னை யாருமே பார்க்கலனாலும் பரவாயில்லன்னு ஒருவேளை மறைஞ்சிருந்தா கூட உங்களுடைய மறைவிலே உங்கள் தேவன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வந்து பார்த்து நின்று பார்த்து சொல்றார், சகைவே சீக்கிரமா இறங்கி வா. இறங்கி வா இல்லை, சீக்கிரமா இறங்கி வா. என்ன ஆண்டவரே? இன்னைக்கு அதான் வாசம் பண்ணுகிறார். உன் வீட்டில் தங்கணும், என் வீட்டிலே ஆண்டவரே. சகையை பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்க? பாவியாகிய மனுஷன் பாவம் செஞ்சிருக்கிறான். அப்போ பாவி என்று நொறுக்கப்பட்ட அப்படி சொல்லும்போது எவ்வளவு வலியா இருக்கும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஜனங்கள் எல்லாரும் அந்த சகைவை பார்த்து இயேசுவுக்கு முன்னாலேயே பாவியாகிய மனுஷன் வீட்டில் என்ன செய்ய போறாரு? எவ்வளவு வலி, எவ்வளவு உடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்திலும் பார்க்கிற தேவன் பார்த்தார். ஆமென், சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய வல்லமை இன்றைக்கு விளங்க போகிறது. பக்கத்தில் ஒரு தட்டி சொல்லுங்களேன், அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்படும். தேவனுடைய வல்லமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது எதையெல்லாம் செய்யும்? சொல்லுங்க. தேவனுடைய வல்லமை எதையெல்லாம் செய்யும்? எல்லாமே செய்யும். அவர் சர்வ வல்லவர். கற்பனைக்கு எட்டாத காரியங்களையும் கர்த்தர் செய்து முடிப்பார். செங்கடலை ரெண்டா பிளப்பார். ஆமென், சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எரிகோ கோட்டையை நீங்களும் நானும் பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? இதை இடிக்க முடியுமா? சொல்லுங்க. நம்ம ஒரு செவுத்தையே என்ன பண்ண முடியல, இடிக்க முடியல. ஒரு சின்ன காரியத்தை இடிக்க முடியல. அது முடியாம இருக்கிறது நல்லது. ஆமென், சொல்லுங்க. இடிக்க முடியாது, முடியாது. ரைட், ஓகே. நாம பார்க்குறோம், நம்ம பார்க்குற மாதிரி அவர் பார்க்கறது இல்லை. ஆமென், சொல்லுங்க. அது எவ்வளவுக்கு எவ்வளவு முடியாதுன்னு சொல்கிறோமோ அது இடிக்க முடியாது, உண்மைதான். நம்மால இடிக்க முடியாது, உண்மைதான். ஆனால் இடிக்கிறவரால இடிக்க முடியும். ஆமென், சொல்லுங்க. இடிக்க முடியாது, நான் அது ஒரு கல்லை கூட நகர்த்த முடியாது. ஆனா இடிக்க முடியாத ஒன்று இடிஞ்சு விழும். இடிஞ்சு விழுந்துச்சா? இடிச்சதுனால விழுந்துச்சா? ஆட்டோமேட்டிக்கா விழுந்துச்சா? சொல்லுங்க சத்தமா. பார்க்கிறவர் பார்த்தா எனக்கு இடிய வேண்டியதெல்லாம் இடிஞ்சு விழும். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவாராக. நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை கர்த்தர் பார்க்கிறார். அந்த தடையின் நிமித்தம் நம்ம முன்னேற முடியாமல் இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு அந்த எரிகோ போன்ற தடைகளை அவர் பார்க்கிறார். அது இடிந்து விழும். எத்தனை பேர் இடிந்து விழும்னு சொல்றீங்க? கொஞ்சம் இடிஞ்சு விழுகிற மாதிரி சொல்லுங்க. ஆமா, நீங்க சொல்றத பார்த்தா இன்னொரு முறை சொல்லுங்க. கேட்கல, விழுகிற மாதிரி தெரியலையே. இடிந்து விழும். விழுமா? அல்லேலூயா. அவர் பார்க்கிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கர்த்தர் பார்க்கிறார். எதற்கு பார்க்கிறார்? நெருங்கி வர பார்க்கிறார். எதுக்கு வர பார்க்கிறாரு? ரைட், 2, நம்பர் 2 வருகிறார். எல்லாம் சொல்லுங்க. ஆமென், நெருங்கி வருகிறார். சங்கீதம் 34:18. சங்கீதம் 34 சங்கீதம் 18வது வசனத்துல, நொறுங்குண்டு இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்டு ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். பாத்தீங்களா?
சமீபமாயிருந்து. எல்லாம் சொல்லுங்க. நம்ம எந்த அளவுக்கு உடைக்கப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்படுறோமோ, இன்னும் சொல்லப்போனா நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு காரியமா இழந்து போகிறோமோ, நமக்கு இருக்கிற பணங்கள், நமக்கு இருக்கிற பொருள், நமக்கு இருக்கிற வேலை, படிப்பு, இப்படி பல சூழ்நிலைகளில் நம்ம ஒன்று ஒன்றா இழந்து கொண்டு இருக்கும்போது நம்மோடு நெருங்கி நிற்கிற பலர், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்மோட நெருங்கி நிற்கிற பலர் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? ஏன்னோ உங்களுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி சொல்றீங்களே. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க உங்களோட? யோசித்து பாருங்க. யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்ல முடியல. இன்னைக்கு எத்தனை பேர் கூட இருக்கிறாங்க? ஆரம்ப நாட்களில் இருப்பேன்னு சொன்னவங்க, நம்மகிட்ட நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும்போது, நல்ல வேலை இருக்கும்போது, பணம் இருக்கும்போது, புகழ் இருக்கும்போது, வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்கும்போது, பணப்புழக்கம் அதிகமாக இருந்தபோது எத்தனை பேர் கூட இருந்தாங்க? இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ பல நேரத்தில் ஆமென், நம்ம நெருக்கங்கள் வரும்போது, நம்ம உடைக்கப்படும் போது, ஸ்தோத்திரம், சமீபமாய் இருந்த, எனக்கு நெருக்கமாய் இருந்த அநேகர் என்னை விட்டு என்ன செய்றாங்க? விலகி போகிறார்கள். நான் ஒரு வேளை எங்க அவங்க வரலையே, நான் ஒரு வேளை ஃபோன் எடுத்து கூப்பிட்டா கூட அவர்கள் என் ஃபோனை கூட என்ன பண்றதில்ல, அட்டன் பண்றதில்ல. அதற்கும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லுங்க. விலகி போனா சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இன்றைய சூழ்நிலை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்படிதான் இருக்குது. நிறைய பேர் நம்மை விட்டு என்ன செய்றாங்க? விலகி 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 போக 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 வலியும் வேதனையும் நமக்கு அதிகமாகிறது. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? நம்ம நேசித்த அநேகர் நம்மை விட்டு என்ன செய்திருக்காங்க? விலகி போயிட்டாங்க. நாம சமீபமாய் போகலான்னு நினைச்சா கூட நம்மை விட்டு தூரமாய் போகிற ஒரு உலகத்திற்குள் நீங்களும் நானும் வாழுகிறோம். இந்த காலகட்டத்தில் நாமே ஆவியிலே நொறுக்கப்படுகிற வசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, உடைக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, உடைந்து நொறுங்கி போயிருக்கிற இருதயம் உள்ளவர்களுக்கு, எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 34:18, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நொறுங்கி போய் வந்திருப்பீர்களானால், உங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டு வந்திருப்பீர்களானால், உங்களுக்கு கர்த்தர் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? கர்த்தரை நான் இன்னும் பார்க்கல, பார்க்காதவங்க பிரச்சனை இல்லை, அவருடைய பிரசன்னத்தை உணராதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் உடைக்கப்படும் போது, நொறுக்கப்படும் போது, அதிகமாய் உங்களை விட்டு எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி போகும்போது ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் பக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறார், ரொம்ப சமீபத்தில் வந்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் உடைக்கப்படும் போது, நீங்கள் நெருக்கப்படும் போது, நீங்கள் ஒன்றுமில்லாமல் தவிக்கும் போது, உங்கள் அருகிலே, உங்கள் சமீபத்திலே இயேசு வருகிறார். நல்லா சொல்லுங்க, இயேசு வருகிறார். அல்லேலூயா. கடல்ல சீசர்களோடு, ஆமென், சீசர்கள் படகுல போறாங்க. ஆண்டவர் சொன்னார், அக்கறைக்கு போங்கப்பான்னு சொன்னார். கடல்ல சீசர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க. நடுக்கடல் வந்தபோது காற்றும் கடலும் கொந்தளித்து, ஆமென், அது என்ன செய்தது? அலைகளினாலே படகு, ஆமென், அலை உண்டது. நடுராத்திரி, நடுக்கடல், எல்லாமே நடுமையம், எல்லாமே பயங்கரமா இருக்குது. காற்று பயங்கரமா இருக்குது, கொந்தளிப்பு பயங்கரமா இருக்குது, வெளிச்சம் இல்லாத இருட்டினால மனதுக்குள்ள ஒரு பயம். இப்படி பலவிதமான சூழ்நிலைகள்ல ஆமென் சீசர்கள் போய்கொண்டிருக்கும் போது, எல்லாரும் கைவிட்டப்பட்ட சூழ்நிலை, நடுக்கடல்ல வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு இது போல ஒரு சூழ்நிலைமையில நீங்க வந்திருப்பீங்கன்னா, அன்றைக்கு நடந்த ஒரு சூழ்நிலைமையை போல வாழ்க்கை என்கிற படகு, ஆமென், குடும்பம் என்கிற படகு இன்றைக்கு இந்த உலகத்துக்குள்ள தத்தளித்து கொண்டிருப்பதை போல, இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை, இனி அடுத்து என்ன செய்ய போறோம் தெரியல, இந்த கரைக்கும் வர முடியல, அந்த கரைக்கும் போக முடியல, என் குடும்பம் நடுக்கடல்ல தத்தளிக்கிறது என்று இருப்பீர்களானால், அங்கே வசனம் சொல்லுகிறது, இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்னுடைய வாழ்க்கையில நான் உடைக்கப்படும் போது, கைவிடப்படும் போது நெருங்கி வருகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். நெருங்கி வந்து என்னை விடுதலை ஆக்குகிற ஒரு இயேசு இருக்கிறார். தனியே தவிக்க விடுகிறது இல்லை. சீசர்கள் யாரை நம்பி வந்தார்கள்? சீசர்கள் யாரை நம்பி வந்தாங்க? இயேசுவை தான் நம்பி வந்தார்கள்.
யாருக்கு சீசர்களாய் இருந்தார்கள்? இயேசுவுக்குத்தான் சீசர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு கூட எல்லாமே தூரமாய் ஓடினது உண்டு. அவர்களுக்கு கூட எல்லா சூழ்நிலைகளும் தாறுமாறாய் மாறினது உண்டு. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு சில சூழ்நிலைகள் வரலாம். சில தேவ பிள்ளைகளுக்கு சில அமிழ்ந்து போகத்தக்கதான சூழ்நிலைகள் வரலாம். குடும்பத்திலே பண நெருக்கடி வரலாம். அநேகர் உங்களை தூசித்து நிந்தித்து அவமானப்படுத்தலாம். வாழ்க்கையினி அவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்போது இனி என்ன செய்வேன் என்று நடுக்கடலிலே தத்தளிப்பதைப் போல தத்தளித்துக் கொண்டிருந்தாலும் அங்கே கைவிடுகிற தேவன் அல்ல, கரம் பிடித்து தூக்குகிற ஒரு கர்த்தர் கடலின் மேலே நடந்து வருவார். அன்றைக்கு அந்த வார்த்தை உண்மையானால் இன்றைக்கு என் வாழ்க்கையில் அது நடப்பது உண்மை. அவர் வருகிறார். சொல்லுங்க, அவர் வருகிறார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் வருகிறார். கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. ராஜா வருகிறார். ஆமென். ராஜா வருகிறார், ஆயுதமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ஆமென், ஆமென். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். ஆமென், ஆமென். மலைகள் குன்றுகள் தகர்த்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 20:30. அவர் வருகிறாரா? அவர் வருவாரா? அவர் வந்து என்ன செய்வார்? மத்தேயு 20. இயேசு நின்று இயேசு நின்று 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு நின்றார், அவர்களை தம்மிடத்தில் அழைத்தார். என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வருவாராங்க? இயேசு வருவாரா? வழி அருகே இருந்தா கூட பாப்பாரா? நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற சத்தம் அவருக்கு கேட்குமா? அவர் பாப்பாரா? பார்ப்பார். நான் இன்னும் சொல்ல போனா நான் இன்னும் சொல்லுவேன், இவங்களுக்காகவே அந்த வழியில இயேசு வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு நெருங்கி வருகிறதை சிலர் பார்க்க முடியாதபடி இருக்கிறது. இவர்களுக்கு கண்கள் ரெண்டும் குருடாக்கப்பட்ட நிலைமை, கண்கள் தெரியாத ஒரு நிலைமை. ஆனால் இயேசு யார் என்று இவர்களுக்கு தெரியும். நான் சொன்னது புரியுதா? இன்னைக்கு நமக்கு 2 கண்ணும் நல்லா தெரியுது. இயேசு என் வழியே வருகிறார் என்பது நமக்கு 2 கண்ணும் நல்லா தெரியுது. ஆனால் இயேசு என் வழியே வந்து கொண்டிருக்கிறார், என் பாதையிலே தான் வருகிறார், என் கண்களை திறக்கப் போகிறார், எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு செய்கிற கர்த்தர். அழகா சொல்லப்படுது, நான் உங்களுக்கு, மறுபடி சொல்லுங்களேன் அந்த வார்த்தையை, என்ன செய்யணும்னு இருக்கிறீங்க? இவர்களுடைய வாழ்க்கையிலே 2 கண்களை இழந்து பார்வை இழந்திருக்கிற இவர்கள் பலி அருகே உட்கார்ந்து 2 பேரும் டெய்லி யாசகம் பண்ணி கொண்டிருக்கிற இவர்கள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவர்கள் கூப்பிடுகிறார்கள், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு கூப்பிட்டு பாருங்கள். இரக்கம் செய்கிறவர் அருகில் இருந்து இரக்கம் செய்வார். என்றைக்கு நாம் ஆண்டவர் அருகில் வருகிறதை உணர்ந்து ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோமோ அன்றைக்கு நம்முடைய தலையெழுத்து மாறும், அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மாறும், அன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். ஆமாவா இல்லையா சொல்லுங்க? 2 பேருடைய வாழ்க்கை இயேசு வந்த அன்று மாறி போனது. ஆமாவா? இயேசு வந்தா வாழ்க்கை மாறும். நொறுங்கி போயிருந்த இவர்கள் வாழ்க்கையில இயேசு நெருங்கி வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 32ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இன்றைக்கு நொறுக்கப்பட்டிருக்கிற அல்லது கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிற
இதுவரைக்கும் பார்க்க முடியாத நம்ம யாரெல்லாம் பார்த்துட்டு இருந்தோமோ அவங்க எல்லாரும் இன்றைக்கு நம்மை விட்டு போயிருக்கலாம். இன்றைக்கு பார்க்க வேண்டியவரை பார்க்கும்படி என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு மனதுருகி, நல்லா சொல்லுங்க, இயேசு மனதுருகி அவர் வந்ததின் நோக்கம், அவர் என்னிடத்தில் வந்ததின் நோக்கம் இந்த குருடர்கள் அந்த மனதுருகி அற்புதம் செய்யும்படி. அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், அவர் பார்த்தால் வல்லமை விளங்கும். அவர் வந்தா மனதுருகுவார். அவருடைய மனதுருக்கம் கிடைக்கும். பக்கத்துல ஒரு தட்டி சொல்லுங்க, மனதுருக்கம் கிடைக்கும். இரக்கமில்லாத ஜனங்களுக்கு மத்தியில எல்லாரும் இரக்கம் இல்லாம என்னை விட்டு போயிட்டாங்க. நான் நன்மை செய்து கொண்டே இருந்தேன். என்னிடத்திலே நன்மைகளை பெற்றவர்கள் என்னிடத்துல இன்றைக்கு நான் நன்மை செய்ய திராணி இல்லாமல் போகும்போது என்னை விட்டு துரோகம் பண்ணி போய்விட்டார்கள். ஆனால் எனக்கு இறங்கும்படி, எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நாம யாரெல்லாம் இறங்குவாங்கன்னு நினைச்சோமோ அவங்கெல்லாம் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம நம்மளை கலட்டி விட்டுட்டு போயிட்டாங்க, நம்மளை கைவிட்டு போயிட்டாங்க, நம்மளை விட்டு தூரமா போயிட்டாங்க. இப்ப நம்ம அவர்களை கூப்பிட்டால் கூட அவர்கள் கேட்காதது போல் போகிறார்கள். ஆனால் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லும் போது, முன்பிலும் அதிகமாய் சத்தமாய் இறங்கும் என்று சொல்லும் போது வழியருகே போய் கொண்டிருந்த இயேசு நின்றார். ஆமென் சொல்லுங்க. அவர் வருவார், அவர் வருவார். சொல்லுங்க, அவர் வருவார். நல்லா சொல்லுங்க, அவர் வருவார். இயேசு வருவார். இயேசு எனக்கு இறங்குவார். இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். சொல்லுங்க, இயேசு வருவார். நல்லா சொல்லுங்க, இயேசு வருவார். அவர் எனக்கு இறங்குவார். அவர் எனக்கு அற்புதம் செய்வார். இது போதுங்க நமக்கு. அதுக்கு தானேங்க வந்திருக்கிறோம். அதுக்கு தானே வந்திருக்கிறோம். இங்கே அவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே அவர் வந்திருக்கிறார். அவர் நமக்கு இறங்கும்படி வந்திருக்கிறார். மனதுருகும்படி காத்திருக்கிறார். நாம் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி இங்கே இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அவர் நம்மை கொண்டு வந்திருப்பது உண்மையானால் இப்ப நம்ம சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தாவீதின் குமாரனே. ஒரு விஷயம் கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, எல்லாரும் ஒரே குரலாய் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஆமென் ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. ஆமென். அல்லேலூயா. இயேசு மனதுருகினார். அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாம் சொல்லுங்க, அவருக்கு. இன்னொரு மெசேஜ் சொல்லுங்க. இன்றைக்கு இயேசு வந்து என்ன செய்கிறார்னா, என்னை விட்டு தூரமாய் போனவர்களிடமிருந்து என்னை பிரித்து அவர் பின்னே போக வைக்கிறார். இந்த வரைக்கும் யார் யார் பின்னாலேயோ போனோம்ல, இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்கிற இயேசு என் அருகில் வந்து எனக்கு அற்புதம் செய்து என்னை அழைத்து செல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 31 அதிகாரம் 6வது வசனம். உபாகமம் 31:6. நெருங்கி வரும் கர்த்தர் எப்படி வருகிறார்? ஏன் வருகிறார்? எதற்காக வருகிறார்? வாசிக்கலாம். உபாகமம் 31 அதிகாரம்
6வது வசனம். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். ம். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். நெருங்கி வருகிற கர்த்தர் நெருக்கமாகவே வந்து கொண்டிருக்கிறார். என்னை தொடுகிற அளவுக்கே வந்து கொண்டிருக்கிறார். என்னை தொட்டு என்னோடு கூட வருகிற தேவன் அவர் சொல்றாரு, நீ யாருக்கும் பயப்படாத, நீ எதுக்கும் பயப்படாத, எதை குறித்து நீ கலங்கிக்கிட்டு இருக்காத, ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட. பக்கத்துல ஒரு தட்டி சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். சொல்லுங்க. நம்ம தனியா போகல, நம்ம பயந்து போகல, நம்மோடு கூட கர்த்தர் வருகிறார். ஆமென் சொல்லுங்க. நீ பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், நீ கவலைப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்காம பயப்படாம நீ பாட்டுக்கு முன்னேறி சென்று கொண்டே இரு. பலங்கொண்டு திடமனதாயிரு, தைரியமா இரு. காரணம் என்ன? உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். உன்னை உடைத்தவங்க, உன்னை நொறுக்கினவங்க, உன்னோடு போராடினவங்க உன்னோட கூட வரப்போறது இல்லை. உன்னை கண்ணீர் வடிக்க வச்சவங்க உன்னோடு கூட வரப்போறது இல்லை. உன்னை காயப்படுத்தினவங்க உன்னோடு கூட வரப்போறது இல்லை. உன்னை வேதனைப்படுத்துறவங்க உன்னோடு கூட வரப்போறது இல்லை. உன்னோடு கூட உன்னை சுகப்படுத்துகிறவர், உன்னை ஆரோக்கியப்படுத்துகிறவர், உன்னை தூக்குகிறவர், உன்னை உயர்த்துகிறவர் உன்னோடு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. என்னோட கர்த்தர் வருகிறார். சொல்லுங்க எல்லாரும், என்னோட கர்த்தர் வருகிறார். நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன், நான் பிழைத்திருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன், நான் சுகமாவேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர், என்னோடு வருகிறவர், அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர், அற்புதமானவர், அதிசயமானவர், விடுவிக்கிறவர், சுகமளிக்கிறவர். அவர் எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாவருமாய் இருக்கிறார், எல்லாவற்றையும் நிரப்புகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தி, அவர் என்னோடு வருகிறார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் என்னுடைய தேவன். மரண பரியந்தம் என்னை நடத்துவார், மரணத்துக்கு பிறகு என்னை நடத்துவார். இனி என் வாழ்க்கை மாறப்போகிறது, இனி எனக்கு சுகம்தான், இனி எனக்கு விடுதலை தான். நான் பயந்து கொண்டிருக்கிற காரியத்தில் எனக்கு பயமில்லை, திகில் இல்லை. ஆமென். இன்றைக்கு விடுதலை. ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 3வது வாசம் பண்ணுகிறார். நெருங்கி வரும் தேவன், ஏதோ வந்து போற தேவன் அல்ல. முதலாவது சொன்னேன், பார்க்கிறார். 2வது வருகிறார், நெருங்கி வருகிறார். 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீயை குறித்து நமக்கு நல்லா தெரியும். வஸ்திரத்தை தொடுற அளவுக்கு பக்கத்துல வந்தா விடுதலை பெற்றால். நெருங்கி வருகிறார். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 80வது சங்கீதம் 1வது வசனம். வாசம் பண்ண விரும்புகிற தேவன் நெருங்கி வருகிறார். 80:1. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே, செவி கொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். ஆமென். இஸ்ரவேலின் மேய்ப்பரே. கர்த்தர் உங்க மேய்ப்பரா? சங்கீதம் 21:1 அல்லது வாழ்க்கையா? நான் சொன்னது புரியுதா? நீங்க சொன்னது கர்த்தரின் மேய்ப்பர்னு சொன்னது சங்கீதம் 21:1வது வசனத்தை சொன்னீங்களா, இல்லை உண்மையா உங்க வாழ்க்கையில கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறாருன்னு சொல்றீங்களா? அதாவது மனப்பாட வசனமா சங்கீதம் 23:1 இருக்குது, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். நீங்க அதை சொன்னீங்களா? உண்மையாவே கர்த்தர் உங்களை நடத்துகிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், என்னோடு இருக்கிறார், என்னை பார்க்கிறார், என்னோடு வருகிறார், ஆகவே அவர் என் மேய்ப்பர்னு சொல்றீங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இந்த வசனம் தெரிஞ்சு சொல்றது வேற, என் வாழ்க்கையில அனுபவிச்சு சொல்றது வேற. கர்த்தரை என் மேய்ப்பராய் வைத்தால் அவர் என்னோடு வாசம் பண்ணுவார்.
அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு போவார், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துவார், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரத்தை பார்ப்பார், அதை நிரப்புவார், அது வலியும், அது பழிந்து ஓடும், என் சத்துருக்கள் எல்லாம் வெக்கப்பட்டு பின்னிட்டு போவார்கள். எனக்கு ஒரு பந்தி இருக்கிறது, என் பந்தியை சுற்றிலும் பயங்கரமாக இருக்கும், என் பந்தியை சுற்றிலும் என் பிள்ளைகள் ஒளிவுமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இது வசனம் அல்ல, இது வாழ்க்கையாய் மாற வேண்டும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இருளுள்ள ஸ்தலங்களில் போகும்போது அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றி 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 என்னை நடத்துகிறார். அப்படியானால் அந்த 23ஆம் சங்கீதம் அவர் என்னோடு வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, எல்லாரும் சொல்லுங்க, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செபிகொடும், எல்லாம் சொல்லுங்க, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். அப்படியானால் என் வாழ்க்கை இருளாயிருக்கிறது, என் இருளுள்ள ஸ்தலங்களிலே ஆண்டவருடைய வல்லமை பிரகாசிக்கிறது. அவர் படைத்த ஒரே ஒரு சூரியன் இந்த முழு உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குமானால் படைத்தவர் எவ்வளவு பிரகாசமாக இருப்பார்? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் நைட்டில் எவ்வளோ பெரிய வெளிச்சத்தை போட்டாலும் அவர் படைத்த ஒரு சூரியன் உதித்து வரும்போது அத்தனையும் ஒன்றும் இல்லாமல் போகுதா இல்லையா? சொல்லுங்க. நம்முடைய கண்டுபிடிப்பெல்லாம் இப்படி தான் இருக்கும். அவருக்கு முன்னால் நிற்க முடியாது, அவருடைய பிரகாசத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. அவருடைய பிரகாசத்துக்கு முன்னால் யாரை கொண்டு போய் நிறுத்துகிறார்? யார் அவருடைய சிங்காசனத்துக்கு கீழே இருக்கிறாங்க? உபத்திரவப்படுத்தப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய நாமத்துக்காக அவமானப்படுத்தப்பட்டவர்கள், இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், இயேசுவுக்காக தங்கள் ஜீவனையை கொடுத்தவர்கள் அவருடைய சிங்காசனத்துக்கு கீழே நிற்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நொறுக்கப்பட்டவர்களிடத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். உடைக்கப்பட்டவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இந்த உலகம் உங்களை உடைக்கலாம், இந்த உலகத்தின் மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களை உடைக்கலாம், ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த கர்த்தர் அதை உருவாக்கி உன் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமென், உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று 5:5 சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தோடு ஆண்டவர் எனக்குள்ள இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, செவிகொடும், கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் அப்பா, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுங்க ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணுங்க ஆண்டவரே, எங்கள் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுங்க ஆண்டவரே, எங்களோடு வாசம் பண்ணுங்க அப்பா, சபையில் வாசம் பண்ணுங்க ஆண்டவரே, நாங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் உலாவி வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, ஜெபமாக பரிசுத்த ஆவியானவரே, ஆமென் ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, வாசம் பண்ண விரும்புகிறீர் அல்லவா? என்னாலே வாசம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலே சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென் ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 57:15. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தராக இவர் இருக்கிறார். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், மறுபடி, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா.
நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பித்து நொறுங்குண்டு பணிந்து அந்த அப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களிடத்தில் ஆண்டவர் நெருங்கி வந்து வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு சிலர்லாம் உடைக்கப்பட்ட நிலைமையில நீங்க வந்திருக்கலாம், நொறுங்கி போய் வந்திருக்கலாம். உங்களிடத்துல வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒன்றும் இல்லாத நேரத்தில் யாராவது வந்து நம்மகிட்ட வந்து தங்குவாங்களா? யாராவது வருவாங்களா? சொல்லுங்க, வரமாட்டாங்க. யாருமே வராத சூழ்நிலைமையில ஒருத்தர் வர்றேங்கிறார். வர்றேன்னு சொல்லல, வாசம் பண்ணுவேன்னு சொல்றார். இதுதான் நம்ம ஆண்டவர். இந்த அன்பு விலையேற பெற்றது. இப்படிப்பட்ட ஒரு நேசம் வேற இந்த உலகத்துல யார்ட்டையுமே கிடையாதுங்க. எல்லாத்தையும் இழந்த ஒரு நேரத்துல, நொறுக்கப்பட்டு கைவிடப்பட்ட நேரத்துல, நம்மோட கூட இருக்கிறேன்னு சொன்னவங்க எல்லா இடத்த காலி பண்ணி போற நேரத்துல, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல நான் வாசம் பண்ணுகிறேன். அப்படி வாசம் பண்ணுகிற தேவன் யார் தெரியுமா? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் உன்னதத்துல தான் வாசம் பண்ணுவார், அவர் பரிசுத்த ஸ்தலத்துல தான் வாசம் பண்ணுவார். அந்த தேவன் உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட உன்னுடைய ஆவியோடு அவர் இணைய விரும்புகிறார். நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல நான் வாசம் பண்ணுகிறேன். அதற்காக அவர் பார்த்தார், அவர் வந்தார். வந்துட்டு ஏதோ அற்புதம் செஞ்சுட்டு போறவர் இல்லைங்க. அவருடைய அன்பு மேலானது. அவர் உனக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி. பெற்ற தாய் தகப்பன் கணவன் மனைவி கூட சில நேரத்தில் உறவுகள் பிரிந்து கைவிடப்பட்டு நொறுங்கி போய் இரவுல தூக்கம் இல்லாமல் புரண்டு படுத்து அதே நினைவில் இருக்கிற அந்த உடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து, நொறுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிற அந்த சூழ்நிலைமையில எல்லாரும் நெருங்கி இருந்த எல்லாரும் தூரமாக போன நேரத்தில் நெருங்கி வருகிற ஒரு கர்த்தர், நெருங்கி வருகிற ஒரு கர்த்தர். உன்னால் அதை உணர முடியுதா? தேவ பிள்ளை, அதை நீ பார்க்க முடியுதா? உன்னிடத்துல நான் வாசம் பண்ண விரும்புகிறேன், உன்னிடத்துல நான் வாசம் பண்ண விரும்புகிறேன், உன்னிடத்துல வாசம் பண்ண விரும்புகிறேன், உன்னிடத்துல வாசம் பண்ண விரும்புகிறேன். அவருடைய அன்பு மேலானதுங்க, அவருடைய அன்பு மேலானதுங்க. ஏன் அப்படி வாசம் பண்ணுகிறார் தெரியுமா? அவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டார், அவர் சிலுவையிலே உடைக்கப்பட்டார், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. கல்வாரி சிலுவையிலே அவர் உங்களுக்காக எனக்காக நொறுக்கப்பட்டது, அவர் உடைக்கப்பட்டது. எல்லாம் நம்முடைய காயங்களை ஆற்றுவதற்காக. நம்முடைய நொறுக்கப்படுகிற அந்த நொறுக்குதல் அவருக்கு தெரியும். நெருங்கி நின்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு தூரமாய் போனது அவருக்கு தெரியும். சிலுவையில் அவர் அனாதையைப் போல கைவிடப்பட்ட நிலைமையில எல்லாரும் அவரை விட்டு போன அந்த சூழ்நிலை அவருக்கு தெரியும். அவர் அதை அறிகிறார், அதை உணர்கிறார். கண்களை மூடி ஒரு விசை கூட ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, அவருக்கு உன் வேதனைகள் புரியும், அவருக்கு உன் சூழ்நிலைகள் புரியும், நீ தவித்து கொண்டிருக்கிறது அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். சிலுவையிலே கைவிடப்பட்ட நிலைமையிலே தனிமையாய் தொங்கிக் கொண்டிருந்தார். பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிற அளவிற்கு அவர் தள்ளப்பட்டார். அந்த ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அந்த இயேசு உன்னுடைய நொறுக்குதல், உன்னுடைய உடைக்கப்பட்ட நிலைமை அவருக்கு தெரியும். நெருக்கம் வரும்போது, உடைக்கப்பட்ட சூழ்நிலை வரும்போது எல்லாரும் ஓடிவிடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே அவர் மட்டும் வருவார், அவர் வாசம் பண்ணுவார். வாசம் பண்ணுங்கப்பா, கூப்பிடுங்க, வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. எந்தெந்த சூழ்நிலைமையில தனிமையாக அழுதுட்டு இருக்கிறீங்களா, உங்களுக்குள்ள அவர் வர விரும்புகிறார். சிலருடைய இருதயங்கள் உடைக்கப்படுறதை பார்க்கிறேன், நொறுக்கப்படுறதை பார்க்கிறேன். கண்ணீரோடு வேதனையோட ரபா சந்தனா அரியாந்தலா ரபா கத்தரா அவுடபா அரிமானா அரியாந்தரா ரபா. உங்க அன்பு பெருசாண்டவரே, உங்க இரக்கம் பெருசாண்டவரே. எங்களை அறிந்தவர் நீர் அப்பா, எங்களை புரிந்தவர் நீர் ஆண்டவரே. எங்க மேல வச்ச அன்புக்காக நன்றி. எங்க வீட்டில் யாருமே வந்து தங்கல, எங்களிடத்தில் யாரும் வந்து தங்க விருப்பம் இல்லை. எங்களை அருவருக்கிறாங்கப்பா, எங்களை வெறுக்கிறாங்க ஆண்டவரே, எங்களை அவமானப்படுத்துறாங்க ஆண்டவரே.
எங்களை நிந்திக்கிறாங்கப்பா. எங்களிடத்துல வர யாருக்கும் விருப்பம் இல்லாத இந்த சூழ்நிலைமையில நான் வருகிறேன், நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக்கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, ஒரு சமூகத்துல எல்லாரும் காருண்யத்தினால் என்னை இழுத்துக்கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, தாயை காட்டி அரவணைத்து சேர்த்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. அவரை பார்த்து உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. எத்தனை பேர் அப்படியே ஜெபிக்க முடியுமானா, அப்படியே அர்ப்பணிக்க முடியுமானா? அவர் பார்க்கிறார் சகோதரி, அவர் பார்க்கிறார் சகோதரா, தேவ பிள்ளையை அவர் பார்க்கிறார். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உன் கண்ணீர், உன் வேதனைகள் அவருக்கு தெரியும். அவர் பார்க்கிறார், நெருங்கி வருகிறார், நெருங்கி வருகிறார், நெருங்கி வருகிறார். நொறுங்கி போன உனக்கு அவர் நெருக்கமாய் வருகிறார். எஸ் எஸ் ரைபாக்கா தெரியுமா சுலார மௌடராதியா ரவுடமா ரிவலதுரமா. உன் பலவீனத்தில் அவர் உன்னை பலப்படுத்தும்படி நெருங்கி வருகிறார், உன்னை விடுவிக்கும்படி அவர் நெருங்கி வருகிறார். எல்லாரையும் பார்க்கிற கர்த்தர் உன்னை பார்க்கிறார், ஆனால் உன்னிடத்துல நெருங்கி வருகிறார், பார்க்கிறார், வருகிறார், என்னை வாசம் பண்ணுகிறார். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. 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 அப்பா, நீர் எங்களை பார்க்கிறீர், நெருங்கி வர பார்க்கிறீர், எங்களிடத்துல வருகிறீர். எல்லாரும் எங்களை விட்டு போகும்போது நீர் எங்களிடத்துல வருகிறீர். எல்லாரும் எங்களை விட்டு புறப்பட்டு வெளியே போன அந்த சூழ்நிலை மேல எங்களோட வாசம் பண்ண வருகிறீர்.
உமக்கு நன்றி ஆண்டவரே. உன்னதத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவர் பாவியாகி எங்களிடத்துல தங்கும்படி வருகிறீரே. உன்னதமான தேவனே, எங்களிடத்துல வாசம் பண்ணுங்கப்பா. நீங்கள் போதும் ஆண்டவரே. எங்களிடத்துல வந்து தங்குகிற நீர் ஒருவர் போதும். எங்கள் வீட்டில் நீர் தங்க போகிறீர். எங்கள் இருதயத்தில் தங்கி எங்களை நடத்த போகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எங்கே 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவில் எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். சபை விசுவாச பிள்ளைகளோட ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களோட கர்த்தர் வாசம் பண்ணுகிறீர். எங்களோடு இருப்பதற்காக, எங்களோடு வாசம் பண்ணுவதற்காக, எங்களோடு வருகிறதற்காக, எங்களை பார்க்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. இன்று எங்களோடு பேசின வார்த்தையின்படியே நீர் எங்களை நடத்தும். உடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. எங்கள் சூழ்நிலைகள் மாறப்போகிறது. எங்கள் நிலைகள் மாறப்போகிறது. எங்களுடைய பேச்சு, எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற நல்ல தெய்வமே இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நெருங்கி வருகிறீர். எங்களோடு நெருக்கமாய் பழகுகிறீர். நொறுக்கப்படுகிற நேரத்தில் தான் நீர் நெருங்கி வருகிறீர் என்பதை இன்றைக்கி நாங்கள் கேட்டோம். இனிமேல் நாங்கள் அதை பார்க்க போகிறோம்ப்பா. எங்கள் சூழ்நிலைகளில் இந்த நெருக்கத்தின் மத்தியில் உம்மை தவிர வேறு யாரும் எங்கள் இடத்துல இல்லைப்பா. நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உடைய கரமே கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.